நாங்கள் வம்புக்கு போவதில்லை, சண்டைக்கு போவதில்லை. ஆனால் வந்த சண்டையை திமுக காரன் விடமாட்டார். அவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள். இந்த ஒரு மாத காலத்திற்குள் நம்மை பற்றி எப்படியெல்லாம் இழிவும் பழிச்சொல்லும் நிறைந்த வார்த்தைகளை அவர்கள் பிரதமரே பேசுகிறார் என்றால் அவருடைய எடுபடிகள் ஏன் பேச மாட்டார்கள்? அண்ணாமலைகள் ஏன் பேச மாட்டார்கள்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, இதுதான் நீங்கள் கடைசியாக பாராளுமன்றத்துக்குள்ளே பிரதமராக நுழைய போகிற தருணம். வருகிற பாராளுமன்றத்தில் 18வது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முதல் பிரதமர் வருகிறார் என்றால் நீங்கள் அங்கே வரப்போவதில்லை. இந்தியா கூட்டணியின் சார்பிலே ஒருவர் வந்து பிரதமர் நாற்காலியிலே உட்கார்வார். நாங்கள் எல்லாம், என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் கைதட்டி மகிழ்வார்கள், தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு மகிழ்வார்கள். அவ்வளவு ஆற்றலும் உழைப்பும் கொண்ட வீராதி வீரர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள். உதய சூரியன் என்று சொன்ன மாத்திரத்தில் என்ன அன்பு உடன்பிறப்பே என்று ஒரு 2 வார்த்தைகளை கலைஞர் உதிர்க்கும் முன் பறவைகள் 10,000 சிறகடிப்பதை போல, ஆயிரக்கணக்கான அலைகள் கரையிலே வந்து மோதுவதை போல கைதட்டி மகிழ்கிற வீரர் கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்லி, இந்த தேர்தலில் மாசு அவர்கள் சொன்னதை போல அதிக வாக்குகள் எந்த தொகுதி பெறும்? சென்னையிலே அது சைதாப்பேட்டை தொகுதியா அல்லது கங்கையம்மன் கோயில் திடல் இருக்கக்கூடிய தொகுதியா? அதை நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள். வெற்றிவே நமதே, எல்லா வெற்றியும் நமக்கே. 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம். 40க்கு 40. அதற்கு பிறகு எடப்பாடிகளையும் காண மாட்டோம், ஓபிஎஸ்களையும் காட்ட மாட்டோம், நரேந்திர மோடியும் காண மாட்டார். அவருக்கும் இதோடு முடிந்தது பதவி காலம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.